ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு உள்கோடை திருநாள் விழா. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீரங்கநாயகி. தஞ்சாவூரில் கோலாகலமாக நடைபெற்ற 92வது ஆண்டு நவநீத சேவை திருவிழா. 18 வைணவ திருக்கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் நவநீத அலங்காரத்தில் பவனி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திர சமர்ப்பணம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் வைகாசி திருவிழா. ரிஷப வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஆதி தம்பதிகள் செப்பு தேரில் பவனி வந்த ஸ்ரீ சண்முகர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு நடைபெற்று வந்த வெளிக்கோடை உற்சவம் நிறைவு பெற்றதை அடுத்து உள்கோடை பூச்சாற்று விழா துவங்கியது. பூச்சாற்று உற்சவத்தின் முதல் நாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கைகள் மணியக்காரர் ஆகியோர் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கிடியாரில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகியை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். பச்சை கரை வைத்த வெள்ளை பருத்தி சேலை கட்டிக்கொண்டு தங்க ஒட்டியானம், திருமார்பில் எம்பெருமான் பதக்கத்துடன் திருமாங்கல்யம் வைர காதனைகளோடு திருமுடியில் கிரீடம் சூட்டி அதில் மகிழம்பூ மலர்ச்சரங்களை சுற்றி கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி தாயார் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு நாச்சியாருக்கு தங்க திருக்குடையை பிடித்து சாமரம் ஆலவட்டம் வீசியபடி பிரகாரங்கள் வழியாக பக்தர்கள் புடைசூழ புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்த நாச்சியாருக்கு வெள்ளிக்கோடை மண்டபத்தில் அடைந்ததும் அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாச்சியார் மீது மஞ்சளால் தோய்ந்தெடுக்கப்பட்ட மெல்லிய பருத்தி வஸ்திரம் போர்த்தே மலர்ச்சரங்களுடன் மல்லிகை கொண்டு கோர்க்கப்பட்ட மலர் போர்வையை அணிவித்து நறுமண திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. இதையடுத்து அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டதும் அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல மீண்டும் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து தாயாரை மண்டப மேடையில் குழுவிருக்கச் செய்தனர். அங்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி நாச்சியாருக்கு ஆரத்திகள் காட்டியதும் மீண்டும் மூலஸ்தானத்திற்குள் சுமந்து சென்றனர். தஞ்சாவூரில் 92வது ஆண்டு நவநீத சேவை விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திவ்ய தேச திருக்கோவில்களான ஸ்ரீ நீலமேக பெருமாள், ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாள், ஸ்ரீ வீர நரசிம்ம பெருமாள் ஆலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளையும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ கல்யாண பெருமாள் உள்ளிட்ட வைணவ திருத்தலங்களில் இருந்தும் உற்சவ மூர்த்திகளை பல்லாக்குகளில் சர்வ அலங்காரத்தோடு அமர்த்தி கொண்டு வீதி உலா அழைத்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வ அலங்காரத்தோடு வெண்ணெய் குடத்துடன் ஸ்ரீ நவநீத கண்ணனாக அழகாக காட்சி தந்தபடி பவனி வர ஏராளமான பக்தர்கள் 18 வைணவ திருத்தலங்களில் இருந்து உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஒரு சேர தரிசித்து பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த தேவஸ்தான அதிகாரிகள் சுவாமி மற்றும் தாயாருக்கு பட்டு வஸ்திரங்களை ஏந்தியபடி மங்கள வாத்தியங்களோடு ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஆலய உள் வளாகத்திற்குள் சென்று கண்ணாடி அறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோரிடம் பட்டு வஸ்திரங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து தெய்வங்கள் முன்பு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆரத்திகள் காட்டியதும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சிடாரி சாதிக்கப்பட்டது. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயம் மற்றும் தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆரோக்கிய நந்தா நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி தாயார் திருக்கோவிலில் ஏராளமானோர் பங்கேற்று யோகாசன நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு யோகாசனங்களை செய்ததும் மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது. இதேபோல் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலிலும் யோகாசன பயிற்சி அளிக்கப்பட்டது. திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனமர் ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஆதி தம்பதிகள் சிறப்பு அலங்காரத்துடன்
வெள்ளி ரிஷப வாகனங்களில் பவனி வர, செப்பு தேரில் சண்முகர் உலாவர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிவாலய வளாகத்தில் வெள்ளி ரிஷபங்களின் மீது பிரியாவிடை சமேதராக்க உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரையும் அருள்மிகு காந்திமதி அம்பாளையும் அமர்த்தி சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். புதுப்பட்டு சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் கிரீடம் அணிந்து அம்பிகையும் வெண்பட்டுடன் மாலைகள் சூடிக்கொண்டு அபயம் காட்டியபடி சுவாமியும் திருக்காட்சி தர, வேத மந்திர உச்சாடனங்களோடு ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் ஆதி தம்பதிகளுக்கு நுழைவாயில் ஆராதனை காட்டியபடி கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட செப்பு தேரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக்க ஸ்ரீ சண்முகர் எழுந்தருளிய திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நகர வீதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலையில் பழமை வாய்ந்த வடவீதி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கலசாபிஷேகம் நடைபெற்றது. வடவீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் பிரதான கலசங்களுடன் நவ கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்த சிவாச்சாரியார்கள் கலச ஆராதனையோடு பூஜைகளை துவக்கினர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமத்தை வளர்த்தனர். குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதனிடையே கருவறையில் மயில் மீது அமர்ந்து 6 திருமுகங்கள் 12 கைகளோடு அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ சண்முகநாதருக்கும் அருகே இருபுறம் எழுந்தருளியிருந்த வள்ளி தெய்வானை மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகஸ்ரதாரை வழியாக பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அழகனுக்கும் தேவியர்களுக்கும் வஸ்திரங்கள் கட்டி கிரீடங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆறுமுகநாதனுக்கும் தேவியர்களுக்கும் மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருநாராயணபுரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் கோவிலில் வைகாசி தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் ஸ்ரீ வேத நாயகி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ வேத நாராயண பெருமாளை சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரின் வடத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி இழுத்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கும்பகோணம் நாதன் கோவிலில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. பிரம்மோற்சவத்தின் 7ஆம் திருநாளான நேற்று மாலை கோவில் மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் மேடை மீது தாமரை மேல் உற்சவர் ஸ்ரீ செண்மகவல்லி தாயாரை அமர்த்தி அருகே பீடத்தின் மீது ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு திருஷ்டி கழித்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை, அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட வைபவங்களை நடத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கும் தாயாருக்கும் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கன்னிகாதானம் செய்ததும் ஸ்ரீ செண்பகவல்லி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. சர்வ அலங்காரத்துடன் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்கள் முன்பு வாரணம் 1000 நடத்தியதும் நட்சத்திர தீபம் மற்றும் கும்ப தீபம் காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோவிலின் 35ஆம் ஆண்டு வைகாசி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக யானை வாகனத்தின் மேல் அம்பாரியில் தேவியர்கள் சமேதராக உற்சவர் முருகனை சர்வ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர்.
யானை வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்களுக்கு வழிநெடுகிலும் வீடுகள் தோறும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதேபோல் உற்சவ மூர்த்திகளை மயில் வாகனத்தின் மீது அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த முருகனுக்கு வெண்பட்டும் ஊதா நிற வெண்பட்டும் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து கையில் வெற்றி வடிவேல் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் மஞ்சள் பட்டுச்சேலைகள் அணிந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தோடு இருபுறம் அருள் புரிய தோகை விரித்த மயில் மீது உலா புறப்பட்ட அழகனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்தனர். சேலம் கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வைகாசி பிரம்மோற்சவம் தீர்த்தவாரி வைபவத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதரையும் அருகே சக்கரத்தாழ்வார் மற்றும் அஞ்சனை மைந்தனையும் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் எண்ணெய் காப்பு சாற்றி தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகளுடன் மல்லிகை மலச்சரங்கள் சூட்டி தூப தீபங்கள் காண்பித்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சடாரியுடன் பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் புடைசூட கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அங்கு நீர் நிரப்பப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நீர் தொட்டிக்கு முதலில் சம்பிரோக்ஷணம் செய்தனர். தொடர்ந்து ஆரத்திகள் காட்டியதும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் சடாரிக்கு தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வந்து உற்சவ மூர்த்திகள் அருகே கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டியதும் பிரதான கலசத்தில் இருந்த புனித நீரை சகஸ்ரதாரை வழியாக ஊற்றி திருமஞ்சனம் நிறைவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது அபிஷேக நீரை தெளித்து அபிஷேக சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பல்லாக்கில் நிறுத்தி கொண்டு கொடிமர வளாகத்தை அடைந்தனர். அங்கு கம்பத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி அபிஷேகம் செய்ததும் கருட பட்டம் கொடிமரத்தில் இருந்து இறக்கப்பட்டது. பின்னர் மூலவரை தரிசித்தபடி எழுந்தருளியுள்ள வைணதேயனுக்கு மந்திர உச்சாடனங்களோடு விசேஷ முறைப்பாடுகள் நடத்தியதும் உற்சவ மூர்த்திகள் அருகே கருட பட்டத்தை வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக அனைவர் மீதும் அக்ஷதை தூவி தெய்வங்களுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து சோடச உபச்சாரம் நடத்தி மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் புனித நீராடிய கலசம் ஆகியவற்றோடு உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி சுவாமியை கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கவசங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தேரடியில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேருக்கு புனித நீர் ஊற்றி சம்பிரோக்ஷணம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளை தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. கோவிந்தா ஸ்ரீ வேணுகோபாலா என பக்தி கோஷம் முழங்க தேரோட்டம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் வசந்த உற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயாருக்கு ஆலய உள் புறப்பாடு நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள தாயார் சன்னதி முன்பு தங்க கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ அலர்மேலு மங்கையை கொலுவிருக்க செய்திருந்தனர். தாயாருக்கு நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களுடன் திருமாங்கல்யமும் தங்க தொப்பாரம் கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உற்சவர் முன்பு ஏராளமானோர் அமர்ந்து ஸ்ரீசூக்த பாராயணம் செய்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி பலவித ஆபரணங்களோடு முன்னடகையும் குஞ்சலமும் வில்லைகள் வைத்த பின்னலும் தாங்கி பின்னடகையும் காட்டியபடி அமர்ந்திருந்த தாயார் முன்பு கலச பிரதிஷ்டை செய்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன.
பிறகு அனைவருக்கும் தீர்த்தத்துடன் சந்தனம் மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ தாயாரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள சின்னங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி உலா வந்த உற்சவரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நிறைவாக அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு வைர காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் கோவிலை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் வீற்றிருக்கும் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மூக்குத்தி உள்ளாக்கோடு அடுக்கு பதக்கங்களும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் சன்னதி கொண்டிருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் குதிரை வாகனத்தின் மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சர்வ ஆபரணங்களோடு அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். மூலவருக்கு ஆரத்தி காட்டியதும் கோவில் முன்பு மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் சங்கல்பம் செய்து கொண்டு முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பஞ்சமுக திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமம் மற்றும் உதிரிப்பூக்கள் ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு ஆரத்திகள் காட்டி மூலவர் அருள்மிகு வைர காளியம்மனுக்கு திருவிளக்குகளை சமர்ப்பித்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் திருவைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு பாகம் பிரியால் உடனவர் ஸ்ரீ திருமெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவாஷ்டமியை முன்னிட்டு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ மூல பால பைரவர் முன்பு பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க கலச ஆராதனை செய்ததும் கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கலசங்களுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாரணங்களோடு மலர்கள் தூவி அர்ச்சித்து வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய கலசங்களுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ பைரவியை மடிமீது அமர்த்தி பீடத்தின் மேல் வீற்றிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி கிரீடங்கள் அணிவித்து அரளி மலர்ச்சரங்களோடு மல்லிகை, முல்லை சரங்களும் சூட்டி அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஈசானிய மூலையில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு அஷ்டமியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிவ்வாடை கட்டி வடை மாலையுடன் மலர் கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்ததும் சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ வைரவருக்கு திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ தண்ட பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பால், விபூதி, மாவு கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு புலித்தோல் ஆடை கட்டி சிவ்வாடை வஸ்திரம் சாற்றி ஹாரத்துடன் மலர் மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை அணிவித்து அலங்கரித்ததும் திருநாமங்கள் மற்றும் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தேங்காய், அகல், எலுமிச்சை, வெண்பூசணி ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகர வேணி அம்பாள் உடனமர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் கும்ப பிரதிஷ்டையோடு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர்.
கலச ஆராதனை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். வேத மந்திர உச்சாரணங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களும் பூர்ணாகூத்தியும் சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டம் மற்றும் கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து மலர் கிரீடம் அணிந்து மாலைகள் சூடிக்கொண்டு சந்தனம் குங்குமத்துடன் காட்சி கொடுத்த கால பைரவருக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பைரவரை தரிசித்து கோவில் வளாகத்தில் தேங்காய், வெண்பூசணி, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். ஸ்ரீ கால பைரவருக்கு மலர் மாலைகள் சூட்டி சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு அஷ்டமியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கவசத்துடன் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்து கோவில் வளாகத்தில் அகல், வெண்பூசணி, தேங்காய் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு நின்று அருள்பாலிக்கும் பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். நின்ற திருமேனியுடன் எழுந்தருளியிருக்கும் கால பைரவருக்கு மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ பைரவருக்கு செவ்வாடை கட்டி அரளி மலர் சரங்களோடு மல்லிகை, முல்லை சரங்களும் அணிவித்து அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த பைரவருக்கு வடை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு உள்கோடை திருநாள் விழா. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீரங்கநாயகி. தஞ்சாவூரில் கோலாகலமாக நடைபெற்ற 92வது ஆண்டு நவநீத சேவை திருவிழா. 18 வைணவ திருக்கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் நவநீத அலங்காரத்தில் பவனி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திர சமர்ப்பணம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் வைகாசி திருவிழா. ரிஷப வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஆதி தம்பதிகள் செப்பு தேரில் பவனி வந்த ஸ்ரீ சண்முகர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.